இப்போ எடுத்துக்காட்டு 4 எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கணக்கு படிப்போம். எடுத்துக்காட்டு 4 பின்வரும் விவரங்களில் இருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய முதல் கண்டறியவும். விவரம் ரூபாய் 2018 ஜனவரி 1 அன்று முதல் 27,500. உரிமையாளர் தன் சொந்த பயனுக்கு சரக்கு எடுத்தது 5,000. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 2,500. அவ்வாண்டின் லாபம் 10,000. இந்த கணக்கு படிக்கும்பொழுது டிசம்பர் 31ஆம் நாளைய முதல் கண்டறியும் கொடுத்துருக்காங்க. அப்பயே தெரியுது நம்மளுக்கு இது அக்கௌண்டிங் பீரியட் ஜனவரி 1ல இருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் 31ஓட முடியறதுன்னு. அப்ப லாஸ்ட் நாள் டிசம்பர் 31ங்கிறது லாஸ்ட் நாள். அப்போ இந்த முதல்ங்கிறது இறுதி முதலை கண்டறிய சொல்லி கேக்குறாங்க. இப்ப ஜனவரி 1 அன்று முதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னாக்கா அது நம்மளுக்கு தொடக்க முதல். உரிமையாளர் தன் சொந்த பயனுக்கு சரக்கு எடுத்தது அப்படின்னு சொல்றதுதான் எடுப்புகள். 11th இந்த சென்டென்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. பணமாவோ சரக்குகளாவோ உரிமையாளர் பிசினஸ்ல இருந்து எடுத்தாக்கா அதான் எடுப்புகள்னு சொல்றோம். 5,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்போதும் போல இந்த எளிய படிவத்துல இங்க கணக்குல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போட்டுட்டு இருப்பு கட்டி இப்ப இறுதி முதல் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் தொடக்க முதல் கொடுத்துருக்காங்க 27,500. தொடக்க முதலுக்கு நேரா 27,500 எழுதிக்கிறோம். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் எடுப்புகள் கொடுத்துருக்காங்க 5,000. மூணாவதா கூடுதல் முதல் கொடுத்திருக்காங்க 2,500. நாலாவதா லாபம் கொடுத்திருக்காங்க 10,000 ரூபாய். லாபத்துக்கு நேரா 10,000 எழுதுறோம். லாபம் வந்ததுனால நட்டம் வர வாய்ப்பு கிடையாது. நட்டத்துக்கு நேரா ஒரு சின்ன கோடு போட்டுரும். இந்த கணக்கை பொறுத்த அளவுக்கு இந்த 3 இன்ஃபர்மேஷனும் ஃபர்ஸ்ட் ஃபில்லப் ஆயிருக்குது. அப்ப இது 3த்தையும் கூட்டி போட்டுக்கிறோம். 5 5 கூட்டணும்னாக்கா 10. 10க்கு 0 மிச்சம் 1. 1 7 8 8 10. 10க்கு 0 மிச்சம் 1. 1 2 கூட்டணும்னாக்கா 3. 3 1 4. 40,000 அப்படின்னு சொல்லி டோட்டல் வந்திருக்கு. இந்த 40,000 ஒர்க்கிங்ஸ்ல எழுதிட்டு இந்த பக்கத்துல 5,000 மட்டும்தான் இருக்குது. 5,000 கீழே எழுதி கழிக்கிறோம். எளிய படிவத்துக்கு இருப்பு கட்டுறோம். 3 ஸ்தானத்திலையும் 0. இங்க 0ல இருந்து 5 போகாது. பக்கத்துல இருந்து 1 கடன் வாங்குறோம். 10. 10ல இருந்து 5 போயிடுச்சுனாக்கா 5. அங்க 1 கடன் கொடுத்துட்டதுனால இங்க 3 தான் இருக்கும். அந்த 3 எடுத்து எழுதிக்கிறோம். 3ல 0 போயிடுச்சுனாக்கா இந்த 35,000 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சது இறுதி முதல். இறுதி முதலுக்கு நேரா 35,000 எழுதியாச்சு. இப்போ இந்த 35,000த்தையும் 5,000த்தையும் கூட்டி இங்க போடணும். 40,000. ரெண்டு பக்கமுமே ஒரே அமௌண்ட் தான். 5 5 கூட்டணும்னாக்கா 10. 10 பிளஸ் 10 மிச்சம் 1. 1 3 கூட்டினா 4. இப்போ இறுதி முதல் 35,000 சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லாப நட்ட அறிக்கை போடணும். லாப நட்ட அறிக்கை போடுறதுக்கு முன்னாடி ஹெட்டிங் எழுதுறோம். 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை அப்படின்னு எழுதுறோம். நீட்டா ஹெட்டிங் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ற மாணவர்கள் லாப நட்ட அறிக்கை அப்படிங்கிற ஹெட்டிங்காவது எழுதணும். அவசியம் ஹெட்டிங் எழுதணும். ஹெட்டிங் எழுதாம கணக்கு போடக்கூடாது. இறுதி முதல் 35,000. எடுப்புகள் 5,000 கொடுத்துருக்காங்க.
இறுதி முதலோட எடுப்புகளை கூட்டணும். 40,000க்கு நேரா எதுவும் எழுதக்கூடாது. கழிக்க கூடுதல் முதல் கணக்குல 2,500ன்னு கொடுத்துருக்காங்க. கூடுதல் முதலுக்கு நேரா 2,500 எழுதியாச்சு. இப்போ இதை கழிக்கணும். 40,000லேருந்து 2,500 கழிக்கணும். இங்கேருந்து ஒன்று கடன் வாங்குறோம். பார்த்தா இங்கேயும் 0 தான் இருக்கு. அப்போ அடுத்த ஸ்தானத்துக்கு போயிடுறோம். இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினோம்னாக்கா இது 10ன்னு ஆகும். நான் ரஃப்காலத்துல போட்டு காமிக்கிறேன். இது இங்க 10ல் 5 போயிடுச்சுனாக்கா 5, இங்க 9, 9ல் 2 போயிடுச்சுனாக்கா 7, இங்க 3, 37,500. தொடக்க முதல் கணக்கிலே கொடுத்திருக்காங்க 27,500. தொடக்க முதலுக்கு நேரா 27,500 எழுதிக்கிறோம். தொடக்க முதல்ல கழிக்கணும். சரி கட்டப்பட்ட இறுதி முதல்லேருந்து தொடக்க முதல்ல கழிக்கிறோம். இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு சரி கட்டப்பட்ட இறுதி முதல் 37,500ன்னும் தொடக்க முதல் 27,500ன்னும் இருக்குது. அப்போ சரி கட்டப்பட்ட இறுதி முதலோட தொடக்க முதல் சின்ன நபரா தான் இருக்குது. அப்ப கிடைக்க போறது லாபம் தான். லாபம்னு எழுதிட்டு மைனஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ போடும். 5லேருந்து 5 போயிடுச்சுனாக்கா 0, 7லேருந்து 7 போயிடுச்சுனாக்கா 0, 3லேருந்து 2 போயிடுச்சுனாக்கா 1. ஆன்சர் லாபம் 10,000 ரூபான்னு வந்திருக்குது. கணக்குலையும் லாபம் 10,000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச இறுதி முதல் தொகை சரியானது அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கிறோம். இந்த 40,000த்தை 40,000லேருந்து 2,500 கழிக்கிறதுக்கு நிறைய மாணவர்கள் சிரமப்படுவீங்க. ஜீரோலேருந்து 0 போயிடுச்சுனாக்கா 0 இந்த ஸ்தானத்துலேயே தான். இப்போ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கலான்னு போனோம்னாக்கா இங்கேயும் 0 இருக்குது. அப்போ அடுத்த ஸ்தானத்துக்கு போகிறோம். இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா இது 3 ஆயிடும். இது 10ன்னு ஆயிடும். இப்போ இதுலேருந்து ஒன்று கடன் வாங்குறோம் 10, இது ஒன்று கடன் கொடுத்துட்டதுனால 9ன்னு ஆயிடும். இப்போ 10ல் 5 போயிடுச்சுனாக்கா 5, 9ல் 2 போயிடுச்சுனாக்கா 7, இங்க 3 தான் இருக்கு. 3ல் 0 போயிடுச்சுனாக்கா 7,500.